இப்போ இவங்க எப்படி கட்சிக்கு ஆள் எடுக்கிறாங்கன்னா, ஃபாலோவர்ஸ் அதிகமா இருக்கா வாங்க, லைக் அதிகமா விடுகுதா வாங்க, ஒரு வீடியோல நீ ட்ரெண்ட் ஆயிட்டியா வாங்க, அப்படி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஐயோ இவங்களை வச்சுக்கிட்டு சரி அதை விடுங்க, இது ஒரு மேட்டரை உடச்சு விட்டோமா. அடுத்து இந்த சக்கரவர்த்தி இரு பாத்துக்கிறேன். இந்த சக்கரவர்த்தி ஒருத்தர் இருக்காரு காங்கிரஸுக்கு, இந்த பீஸ் தான், இந்த கீழே ஒரு போட்டோ வரலாம், இவர் தான். இவர் வந்து உண்மையிலே சொல்லணும் அப்படின்னா சாதாரணமான ஆள் கிடையாது. ஏன் அப்படின்னா ஒரு பெரிய டேட்டா அனாலிஸ்டிக்ஸ் கம்பெனி வச்சுருக்க ஒரு பெரிய சிஇஓ, நிறைய பயங்கரமான மூலக்காரர். ஒரு தேர்தல் வகுக்கிறாருன்னா அது பயங்கரமாக அக்யூரேட்டாக இருக்குங்க. நல்ல திறமையான ஆள். ஆக்சுவலாக அவரை நம்பினவங்க எல்லாருமே செம்மையாக போயிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, டைரெக்டாக ராகுல் காந்தியை ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு நபர். அப்படிதான் நானும் நினச்சேன். இந்த சொன்ன உருட்டு எல்லாமே உருட்டு. கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னல, ராகுல் காந்தி நேரடியாக ஆக்சஸ், அது மட்டும்தான் உண்மை. எப்படி ஜான் வந்து எப்படி எங்கள் அது மட்டும்தான் உண்மை, வேறு எதுவுமே இல்லை. எப்படி அதை உருட்டுறாங்கன்னா, இந்த நூல் போட்டவங்க எல்லாரும் புத்திசாலிங்கன்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல, அப்படி உருட்டியே இவர் வந்து வந்தவர் தான். சரி, இவர் என்ன மாதிரியான ஆள் அப்படின்னா, எதிரில் இருக்கிறவனோட ஆடியோவை திருடி அதை பரப்பி மிரட்டி அப்படி இப்படியே வளர்ந்து வந்த ஒரு ஆள் இவர் தான் வந்து இங்கே வியூக வகுப்பாளராக வந்து இப்போ இங்கே வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. சரி அதை விடுங்க.